நம்ம கடைக்கு தேடி வரவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எல்லார் கடைக்கும் தேடி நிறைய பேர் வரணும்ன்றது தான் என்னோட நோக்கம். பெண்கள் தொழிலில் வரணும், ஒரு பெண்ணால ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை தான்ற மாதிரி ஒரு அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு என்னன்னா 100% நெகட்டிவ் இருக்கும் தான், கண்டிப்பா இருக்கும். இருக்கும், யாருக்கு பிடிக்காதுன்றத விட எல்லாராலையும் பண்ண முடியல அந்த அளவுக்கு. நீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு பேர் வந்தாங்க. யாராவது ஒரு வாரத்தை நெகட்டிவ் பாத்தீங்களா? யாராவது ஒரு கஸ்டமர் வந்து வரலன்னு சண்டை போடுறத பாத்தீங்களா? மேபி இனிமே வரலாம். ப்ராடக்ட் நிறைய இருக்கு. கவுனி அரிசியில ப்ராடக்ட் இருக்கு, அப்பளப்பூ இருக்கு, பொண்ணு கருவேப்பிலை தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, புளியோதரை மிக்ஸ், பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் உண்மையில குழம்பு தான். நாங்கள் கிட்டத்தட்ட 3000 பாட்டில் கொண்டு வந்தோம். 1800 பாட்டில் சேல் ஆயிடுச்சு. நான் நடந்து வந்த பாதை எதுவுமே முள்ளு கல் மட்டும் இல்ல, கண்ணாடி. என்னோட பாதைகள் எல்லாமே கண்ணாடி துகள். அந்த ஹாப்பினஸ் எப்படி ஷேர் பண்றது? கையில குச்சி பிடிச்சிட்டு ஒரு அம்மா வந்தாங்க, கால் முடியாம 2 பேர் இதெல்லாம் வச்சுட்டு கூட ஒரு ஆளை கூப்பிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. தேடி வராங்க. கடையில் இல்லாம வந்தவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, அவங்க கிஃப்ட்ஸ் கொண்டு வர்றது, சாப்பாடு கொண்டு வர்றது. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பரா இருக்கேன். பாத்துட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கு? நிஜமா உங்க ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு ஒரு போதும் அன்பால சேர்ந்த கூட்டம் கண்டிப்பா. ஏன்னா இந்த எக்ஸ்போ வந்த ஒரு கெஸ்ட் எல்லார்ட்டையும் நம்ம பேசினேன். அவங்க எல்லாருமே காமனா சொல்ற ஒரு பேர் ஆரோவிட்டா ஆர்த்தி. அவங்களுக்காக தான் நான் இங்க வந்தோம், அவங்களுக்காக தான் வந்தோன்னே. ஸோ இத்தனை பேரை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அது உண்மையாவே பெரிய பிளஸ்ஸிங். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இத்தனை பேருடைய அன்பு? அது எப்படி இருக்கு? அது வேற லெவல்ல இருக்கு. நம்ம பியூரா ஒரு அன்பை கொடுக்குறோம், பியூரான ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம், பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்றோம், நெகட்டிவான விஷயத்த நினைக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, தீய எண்ணங்கள் எதுவுமே இல்லை சுத்தமா. அதனால இதெல்லாம் நடக்குது, அவ்வளவுதான். ஸோ இங்க இருக்க எல்லா ஆண்டர்பிரனருமே சப்போர்ட் பண்ணாதான். நிறைய பேர் என்ன வரவங்களாம் கேட்கறாங்கன்னா, உன் கடையில நில்லு, உன் கடையில நில்லு. என்னன்னா நம்ம கடைக்கு தேடி வரவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எல்லார் கடைக்கும் தேடி நிறைய பேர் வரணும்ன்றது தான் என்னோட நோக்கம். பெண்கள் தொழிலில் வரணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், ஒரு பெண்ணால ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை தான்ற மாதிரி ஒரு அதெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் யாரும் சொன்னது? எல்லாரும் கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லையே. பெண்ணால பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை, பெண்ணுக்கு பெண் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எல்லா பெண்ணும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். என்ன சொல்றது, எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா எல்லா பெண்களும் இருக்கணும். ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் கேட்கணும் தான் நினைச்சேன். ஏன்னா உங்க கடை இங்க இருக்கு, ஆனா இதுல ஒரு 30 கடை இருந்தா ஒவ்வொரு கடையில போய் நிக்கிறாங்க. அக்கா ஒவ்வொரு கடையில நின்று இங்க வாங்க, இதை பாருங்கன்னு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இல்லையா? நம்ம கடை வளர்ந்துருச்சு, பட் இந்த கடையும் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 வருஷமா பண்றோம். இங்க இருக்கவங்களாம் 3 months 4, சில பேர் 6 வருஷமா பண்றாங்க. பட் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறதுல ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு கூச்சம் இருக்கலாம், இதெல்லாம் வெளில கொண்டு வரணும். ஸோ அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி அதை ஆரம்பிக்கணும். இப்போ நாளைக்கு அவங்க பிராண்ட பெருசாகணும். இப்போ நான் போய் சொல்லி அந்த சாரி எடுத்து காட்டி போடும்போது அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். அது மூலமா அவங்க பிராண்டுக்கு அந்த மாதிரி தான், இந்த பிராண்டா இருக்கலாம், இந்த பிராண்டா இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தங்கச்சிங்க தான், நம்ம அக்காங்க தான், நம்ம அம்மாக்கள் தான், நம்ம பிள்ளைங்க தான் எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு. அது முழுக்க முழுக்க என்னோட அம்மா அப்பாவால ஊட்டப்பட்டு வந்தது. ஸோ அது என்னைக்குமே மாறாது. கண்டிப்பாக்கா. என்னதான் வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இப்போ நம்ம சோஷியல் மீடியா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தா வரமாட்டேது, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அந்த நெகட்டிவிட்டி வந்துட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவா சொல்றதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு என்னன்னா 100% நெகட்டிவ் இருக்கும் தான், கண்டிப்பா இருக்கும். வளர்றது எல்லாருக்கும் பிடிக்காது. இருக்கும், யாருக்கு பிடிக்காதுன்றத விட எல்லாராலையும் பண்ண முடியல அந்த அளவுக்கு நம்ம மாதிரி. அப்ப அவங்களுக்கு அது அப்படிதான் வெளிப்படணும். அவங்க மேல எல்லாம் கோவமே பட மாட்டேன். சரி இறைவா, இதெல்லாம் மாறும் எல்லாமே, அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்றது, பெரிய மாசான ஒரு சப்போர்ட் வந்ததுனால எங்களால கொடுக்க முடியல மீன்ஸ் கொடுக்காமலே விட்டுறல, பேட்சா அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அனுப்பி முடிச்சாச்சு, எல்லாருக்குமே போயிடுச்சு. இப்போ கஸ்டமர் ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லை. அதை வச்சு சில பட் ஓகே ஃபைன், அதெல்லாம் நான் பெருசா மண்டைக்கே கொண்டு போகல. சொல்ல போனா அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்க்கறதே இல்லை, பார்க்கவே எங்க டீம் விடுறது இல்லை. ஸோ வளர்ச்சின்னு வரும்போது காய்ச்ச மரத்துல கல்லடி படத்தான் செய்யும், நிறக்குடம் தழும்பாது கண்டிப்பா. ஸோ காய்ச்ச மரம் கல்லடி படம் தான் செய்யும். அந்த கல்லடி படத்துல அந்த மரம் காய்க்கிறதையும் நிறுத்துறது இல்லை, வந்து இந்த கல்லை அடிக்கிறவங்களும் நிறுத்துறது இல்லை. ஸோ அதை நம்ம விட்டுட்டு நம்மளோட வேலை காய்க்கிறது தான். அதனால 10 பேர் 10 பழத்தை பறிச்சு சாப்பிடணும், 10 பேருக்கு நன்மையா இருக்கணும். அதனால அந்த நெகட்டிவிட்டியை நாங்கள் ஃபேஸ் பண்ணி பாத்தீங்கல்ல எவ்வளோ பேர் வந்தாங்க. யாராவது ஒரு வாரத்தை நெகட்டிவ் பாத்தீங்களா? யாராவது ஒரு கஸ்டமர் வந்து வரலன்னு சண்டை போடுறத பாத்தீங்களா? மேபி இனிமே வரலாம். பாத்தீங்களா? இது வரைக்கும் கூட வரல. நானும் வீடியோல சொல்லிட்டேன், உங்களுக்கு வரலன்னா நேரம் வந்து வாங்கிக்கோங்க, டிஸ்கவுண்ட்லயும் தரேன், ஆஃபர்லயும் தரேன், எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கொடுக்குறேன். சப்போஸ் மிஸ் ஆயிருக்கலாம், 1000 ஆர்டர்ல 2 மிஸ் ஆகலாம், டேமேஜ் ஆகலாம், தட்ஸ் ஃபைன். பெரிய பிராண்ட் ஆயிட்டோம் ஆரோவிட்டா, சொன்னாலும் சொல்லனாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதை சரி பண்ண கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்.
இப்ப அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு அதுக்கான வேலைகள் அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டீங்களா? முடிஞ்சிச்சு. ஆகஸ்ட்ல இருந்து அது மாசம் ஓகே. இதுக்கப்புறம் அந்த என்னதான் இருந்தாலும் இஷ்யூன்றது பாத்தீங்கன்னா அந்த டெலிவரியில தான் இருக்கே வராதுன்னா இல்ல, நிச்சயமா வரும். பெரிய பெரிய பிராண்டா ஆகும்போது பெருசா வளரும்போது வரும் தான் 100ல 1. எனக்கு 100 கமெண்ட்ல 2 கமெண்ட் தானே பேட் கமெண்ட். அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளவுதானே. பணம் கொடுத்தவங்க கேட்கதான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம கோவப்படவே கூடாது. சரி பண்ணிட்டு எப்ப வந்து அந்த அமெரிக்கா துபாயில எல்லாம் பூண்டு மிளகாய் குழம்பு போகும் அப்படின்னு Actually கேட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு தான் இருக்கா? கொரியர்ல இங்க இருந்து இல்ல அங்கேயே நீங்க ஏதாவது ஓபன் பண்ணி ஷேர் branch மாதிரி பண்ணுவோம். சென்னைக்கு இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே பண்ணுவோம். எப்படிங்க அது என்னக்கா மேஜிக்? அந்த குழம்பு யார கேட்டாலும் அததான் சொல்றாங்க. எனக்கு கையில தான் இருக்கு அந்த என்னன்னே magic. என்னதான் வச்சிருக்கீங்க இந்த கையில? இந்த கையில தாங்க இருக்குது. என்ன அது அவ்வளவு ஒரு இது பூண்டு? தெரியல, அது வந்து யாரோட ரெசிபி அது ஆக்சுவலா? பாட்டியோட ரெசிபி, பாட்டி ரெசிபி. ஆயாவோட ரெசிபி தான். ஓகே. சோ இந்த அளவுக்கு நினைச்சீங்களா இவ்வளவு ஒரு இதாகும் இந்த குழம்பு அப்படின்னு? நீங்க வீட்டுல நார்மலா சமைச்சு சாப்பிடுறது அது ஒரு ப்ராடக்டா கொண்டு ப்ராடக்டா வரும்போது மாறும்னு நினைக்கல, அப்படியே சூழ்நிலைகள் மாறி ஆயிடுச்சு. பூண்டு மிளகு குழம்பு தான் நம்ம பேரே வச்சுட்டாங்க. ஆமா உங்களை எங்க கேட்டாலும் பூண்டு மிளகு குழம்பு என்னென்ன ப்ராடக்ட் பூண்டு இருக்கு? மிளகு குழம்பு தான் என் பேரே. ப்ராடக்ட் நிறைய இருக்கு. கவுனி அரிசியில ப்ராடக்ட் இருக்கு, அப்பளப்பூ இருக்கு, பூண்டு கருவேப்பிலை தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, புளியோதரை மிக்ஸ், பிரண்டை தொக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் பூண்டு மிளகு குழம்பு தான். நாங்கள் கிட்டத்தட்ட 3000 பாட்டில் கொண்டு வந்தோம். 1800 பாட்டில் சேல் ஆயிடுச்சு. 7 மணிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு யூனிட்ல. ஈவினிங்க்கு மேல வண்டியில டாடா ஏசியில பேட்சா இறக்க வேண்டியதா? வந்துரும். அது நாளைக்கு பாதியிலே வித்துரும், நாளைக்கு மதியானம் திரும்ப வரும். ஏன்னா எங்களால எல்லாத்தையும் கொண்டு, ஏன்னா நம்ம அப்படியே ஒரு 1000 பேரை வச்சு பண்ணல, நம்ம 10 பேரை வச்சு பண்ணோம். ஒரு வீடியோ பயங்கரமா ஒரு 30 மில்லியன் போயிட்டதால திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தோம். ஒரு வீடியோல தான் சேல்ஸ் நிறைய போச்சு. ஸோ அதனால பேட்சா வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆர்விடாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, சப்போர்ட் பண்ற, நெகட்டிவா பேசுற எல்லாருக்குமே தேங்க்யூ. சில நெகட்டிவ் வீடியோ ஃபேமஸ் ஆகி கூட எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதுதான் உண்மை. ஆக்சுவலா எனக்கு தெரியும் உங்களோட growth. இங்க ஸ்டார்ட் பண்ணி கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆமா, அங்க பண்ணீங்க நடந்து வந்த பாதை எதுவுமே முள்ளு கல்லு ஆமா. மட்டும் இல்ல, கண்ணாடி கண்ணாடியும் துகள்கள். இருக்கு. என்னோட பாதைகள் எல்லாமே கண்ணாடி துகள். ஆனா இப்போ நான் நடக்கிற பாதை எல்லாமே பூக்களால் நிறைக்கப்பட்டது. இன்னுமே அந்த ஒரு இன்னுமே நம்ம வளர்ந்துட்டாங்கன்றது எல்லாருக்குமே நம்ம வளர்ச்சி பிடிக்காது. அதை ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. பதிலே சொல்ல விரும்பல, ஆமா, பண்ணிட்டே ஆமா, இருங்க. ஆமா. ஏன்னா பாசிட்டிவா 100 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேணா ஏதாவது சொல்லணுமான்னு கேளுங்க, நான் சொல்ல பாசிட்டிவா இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல? பாசிட்டிவா இருக்கவங்களுக்கு பெரிய நன்றி. நீங்க கொடுக்குற பாசிட்டிவிட்டி தான் என்ன வளர்க்குது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்விட்டா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். உங்க வீட்டு பொண்ணு தான் நான், வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நான் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருப்பேன். உங்க எல்லாருக்காகவும் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அக்கா இப்போ வந்து நான் வந்து பார்த்தப்போ இந்த கடையில அதிக கூட்டம் இருக்கிறத தாண்டி யங்ஸ்டர்ஸ் இல்ல குடும்ப பெண்மணிகள்லாம் தாண்டி வயசானவங்க நிறைய பேர் வராங்க. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, அன்பா பேசுறது, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? அந்த ஹாப்பினஸ் எப்படி ஷேர் பண்றது? கையில குச்சி பிடிச்சிட்டு ஒரு அம்மா வந்தாங்க, கால் முடியாம 2 பேர் இதெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. வீடு கூட ஒரு ஆளை கூப்பிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. தேடி வராங்க வந்தது இல்லாம வந்தோட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, அவங்க கிஃப்ட்ஸ் கொண்டு வர்றது, சாப்பாடு கொண்டு வர்றது, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வர்றது, என் வீட்டுல நான் இது பண்ண லட்டு இருந்தா உனக்கு இளநீர் பாயசம் குடி, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு. அவங்க ப்ராடக்ட்லாம் வாங்க வேணாம், அது கட்டி பிடிச்சி அந்த ஒரு அதுதான் நான் சம்பாரிச்சதுங்க. நான் நேர்மையா இருக்கேன், நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட அன்பு பிடிச்சிருக்கு, என்னோட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னு வரவங்க அவங்களோட அன்பு தாங்க, வயசானவங்களோட அன்பு தான் என்னை வளர்க்குதுன்னு சொல்றேன். அவங்க எல்லாரும் அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். உங்கள்ட்ட ஃபைனலா கேட்க வேண்டிய கொஸ்டின், முருகன் எங்க போனாலும் முருகர் 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 அரோகரான்றீங்க. அந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு பக்தி எதனால அப்படி? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர், அவ்வளவுதான். அவர் என்னோட புள்ள மாதிரி. முருகர் அருள் எனக்கு எப்பவுமே இருக்கு. அவர் என் கூடயே தான் டிராவல் பண்றாரு. அதனாலதான் எனக்கு பெருசா நெகட்டிவான விஷயம் எனக்கு பாதிக்கவே பாதிக்காது. நான் அதை சிரிப்போட தான் கடந்து போவேன். எப்பவுமே இதே பாசிட்டிவோட வளர்ந்துட்டே இருங்க நீங்க. நன்றி நன்றி நன்றி. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி, இன்டர்வியூ எடுத்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து வளருவோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். அதேதான். தேங்க்யூ. தேங்க்யூடா.